ஹலோ Hi ஃப்ரெண்ட்ஸ். friends. ஆரம்பமே அலக்களிப்பா இருக்கு. 3 Hi friends. நாங்களாம் உங்க கயல் சுஜன். இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவே என்னன்னா நாங்க பேர் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்குள்ள எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறத பார்க்கறதுக்காக நான் ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க தனியாக ஆன்சர் எழுதுவாங்க, நான் தனியாக ஆன்சர் எழுதுவேன். யார் அதிக பாயிண்ட் வாங்குறான்னு பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல்ல லவ் யூ சொன்னது யார்? ஆன்சர் எழுது. மறைச்சு வைக்கணும். நீ எழுதி தள்ளி மறைச்சு வச்சிருது, மறைச்சு வச்சிருது. எழுதிட்டியா? எழுதிட்டியா? சண்டை வந்துச்சுன்னா முதல்ல சமாதானம் பண்றது யாரு? அதிகமா செலவு பண்றது யாரு? அட பாருங்க, என்னடா இது? பேர் எழுதுறியா இல்ல வசனமா எழுதுறியான்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அதிகமா போன் யூஸ் பண்றது யாரு? அதிகமா வேற நீ பொண்ணு கூடயோ இல்ல நான் பசங்க கூடயோ பேசினா பொறாமப்படுறது யாரு? இந்த உலகத்துக்கே பதில் தெரியும் சாமி. அடுத்த கேள்வி வந்து கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும், ஆனா ஆன்சர் கரெக்டா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த கேள்வி பார்த்தா சிரிப்பாங்க. நம்ம வீட்டுல அதிகமா சாப்பிடுறது யாரு? நிமிந்தே பார்க்காம ஆன்சர் எழுதுறது. எங்கேயாவது வெளியே போகணும்னா ரொம்ப நேரம் கிளம்புறது யாரு? மக்களே, இந்த கொஸ்டின் எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. எல்லார் வீட்லயும் ஒண்ணு நடக்கும், ஆனா எங்க வீட்டுல ஒண்ணு நடக்கும். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இப்போ எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோ, பர்த்டே அந்த மாதிரி, எனக்கு இல்ல உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது யாரு? நமக்குள்ள நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிக்கணும் அதிகமா அப்படின்னு நினைக்கிறது யாரு? எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? நான் யோசிக்கிறேன். அப்படின்னு மீன் செட்டா இருக்குது. அதிகமா சாரி சொல்றது யாரு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, பறக்க முடியல. லவ் மேரேஜ் வந்து யாரும் பண்ணாதீங்க. ரெண்டு பேர்ல அதிகமா காதல் காட்டுறது யாரு? எழுதுடா. அதிகமா சண்டை போறது யாரு? அப்ப 16 கொஸ்டினா போடுறேன். நம்மளோட லவ்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? நம்மளோட லவ்லயே, எங்கிட்ட இல்ல, நம்ம லவ்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருப்பா.
நான் அதிகமா சொல்ற வார்த்தை, நான் அதிகமா உன்கிட்ட சொல்ற வார்த்தை என்ன அப்படிங்கறத நீ எழுது. நீ என்கிட்ட அதிகமா சொல்ற வார்த்தை என்ன அப்படிங்கறத நான் எழுதுறேன். விட்டுடிக்காத. நீ என்ன எழுதுன்னு தெரியும். டன்னா பங்கு. நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் பாயிண்ட். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்பவே யோசிச்சுக்கிறேன். நம்மளோட பெரிய நம்பிக்கை என்ன? உன்னோட இல்ல, என்னோட இல்ல, நம்மளோட பெரிய நம்பிக்கை என்ன? நம்ம லவ்ல நம்மளோட பெரிய நம்பிக்கை என்ன? எதை நம்பி வந்திருப்போம்? ஏடா சுயமா எதுவுமே யோசிக்க மாட்டியா? மக்களே, இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சத்தியமா இந்த கொஸ்டின் ஒரு ப்ரீ ப்ரிப்பேர் கூட பண்ணல. ஒர்க் முடிஞ்ச வரைக்கும் 9:45 ஆயிடும். வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு அப்படியே உட்காந்து கொஸ்டின் இப்பதான் கேட்டுட்டு இருக்கேன். யார் அதிகமா பயப்படுவாங்க? லாஸ்ட் கொஸ்டின். யார் அதிகமா பயப்படுவாங்க? ஓகே, ரீட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டு ஆன்சர் வந்து நான் கேமரா பார்த்து சொல்லுவேன், அடுத்து நீ கேமரா பார்த்து சொல்லுவேன். ஓகேவா? முதல்ல லவ் யூ சொன்னது யாரு? சுஜன். ஒரு பாயிண்ட். 2 பேத்துக்கோ 1 போட்டுக்கோ. சண்டை வந்துச்சுல முதல்ல சமாதானம் பண்றது யாரு? சுஜன். இல்ல சொல்லு நீயும். 2 பாயிண்ட். அதிகம் செலவு பண்றது யாரு? சுஜன். ஆமா, நீ எல்லாமே அதிகமா தான் செலவு பண்ணுவேன். அதிகமானா எப்படி சொல்றதுன்னா, நான் ஒண்ணு கேட்டிருப்பேன். எப்படின்னா, இன்னைக்கு பேச்சு வார்த்தைக்கு ஒண்ணு சொல்லி இருந்திருப்பேன். அது வந்து நமக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்காது. ஆனா இவங்க அடுத்த நாளே அதை வாங்கி வந்து கொடுத்துருவாங்க. என்னவா இருந்தாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு தான். நானும் சும்மா தான் கேட்பேன், ஆனா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுதான் எனக்கு அதிக செலவு தெரியும். சரி, இப்போதைக்கு இது நமக்கு வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன். அதுதான் நான் அதிக செலவு மென்ஷன் பண்றேன். நான் வந்து கொஞ்சம் கஞ்சத்தனமா தான் இருப்பேன். சாப்பிடுற விஷயத்துல சரி சரி, நீ என்ன எழுதியிருக்க? வீட்டுக்கு செலவாகுது. சரி, அப்ப இதுல வந்து இதுலயும் 3 பாயிண்ட். 2 பேருக்கும் ஈக்குவலா? ஓகே. அதிகமா போன் பயன்படுத்துறது யாரு? இந்த கரிமேட்டு கருவாயன் தான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வர்றப்போ 9:45 ஆயிடு. வந்த உடனே சாப்பிடும்போது கூட ஒரு படத்தை போட்டு வச்சுக்குவான், இல்ல ஒரு காமெடி சீன் போட்டு வச்சுக்குவான். தூங்குற வரையிலும் அந்த போன் கூட தான் எல்லாமே. யார் எழுதியிருக்க? அப்ப தப்பு. உனக்குதான் தப்பு, என்னோடது கரெக்ட் தான். நான் 4 பாயிண்ட். அடுத்து, அதிகமா வேற பர்சன் கூட பேசினா பொறாமப்படுறது யாருன்னு நான் கேட்டிருக்கேன். நீதான். ஓகே, அப்ப எனக்கு 5 பாயிண்ட். உனக்கு 4 பாயிண்ட். இது சுஜன், கயல். சுஜன் வந்து 4 பாயிண்ட், கயல் வந்து 5 பாயிண்ட். ஓகேவா? வீட்டுல அதிகமா சாப்பிடுறது யாரு? நான் தாங்க. நீ யார் எழுதியிருக்க? ஓகே. அப்போ ஈக்குவல் ஈக்குவல். நான் 6, நீ 5. ஓகேவா? ரொம்ப நேரம் ரெடி ஆகிறது யாரு? நீதான். அப்படியே எங்க வீட்டுல ஆப்போசிட் நடக்கும். எங்க ஒண்ணு போனாலும் நான் கிளம்பி ரெடி ஆயிட்டு வாசுஜனி வாசுஜனி வாசுஜனின்னு சொல்லுவோம்தான் நம்ம ஆளு போய் ரெடி ஆவாரு. ஆமா, நீ யார் எழுதியிருக்க? வெரி குட். அப்ப நீ வந்து 6 பாயிண்ட், நான் வந்து 7 பாயிண்ட். சர்ப்ரைஸ் கொடுக்க விரும்புறது யாரு? யாருடா? கயல் நான் எழுதியிருக்கேன். நீ யார் எழுதியிருக்க? அப்போ கயல். அப்போ கரெக்ட் தான். இப்போ அடுத்த கொஸ்டின். அதிகமா சாரி சொல்றது யாரு? சுஜன். சுஜன். ஓகே,
நீ 8 பாயிண்ட், நான் 9 பாயிண்ட். அதிகமா லவ் காட்டுறது யாரு? சுஜன். வெக்கமாவே இல்லையே சொல்றதுக்கு. நீ 9 பாயிண்ட், நான் 10 பாயிண்ட். கரெக்ட் தானே? நீ கேட்டிய ஒண்ணு. அதிகமா கோவப்படுறது யாருன்ட்டு, சண்டை போடுறது யாருன்ட்டு, அது நான் தான். நீ 10 பாயிண்ட், நான் 11 பாயிண்ட். உங்களுக்கு காதல்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டிருந்தோமே. நீ என்ன எழுதிருக்க? சைல்ட்னஸ். நம்ம 2 பேர்கிட்டயுமே அந்த குழந்தைத்தனம் இருக்குல்ல, அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு? டோராவின் பையன் மாதிரி அவனை அந்த குட்டி பக்கத்துக்கு போட்டு அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. அது வந்து கொஸ்டின் அதை விட்டலாம். அடுத்து, நான் அதிகமா சொல்ற வார்த்தை என்ன? ஸ்நாக்ஸ் வேணும் சுஜன். நீ அதிகமா சொல்ற வார்த்தை நான் எழுதிருக்கேன். என்ன எழுதிருக்க? செண்டு. நாங்க முதல்ல சந்திச்ச இடம் என்ன? காலேஜ்ல. ஓ, நீ இப்ப அதிகமா போயிட்டடா சுஜன். நீ இப்ப 14 பாயிண்ட், நான் இப்ப 13 பாயிண்ட். நான் என்ன தெரியுமா இருக்க? சூலூர் கருப்பராயர் கோயில் எழுதிருக்கேன். ஐயோ, எங்களோட பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்ட்டு நீ என்ன எழுதிருக்க? நீ என்ன எழுதிருக்க? பெரிய நம்பிக்கையா? பெரிய நம்பிக்கைன்னு எனக்கு அந்த கேள்வி கேட்கலையா? கேட்டிருக்கேன். எப்படி எதிர்பார்த்து வந்தீங்கன்னு நான் கேட்டேன். இல்ல, நம்மளோட பெரிய நம்பிக்கை என்ன கேட்டதுக்கு நான் வந்து ஹாப்பினஸ் எழுதிருக்கேன். நீ என்ன எழுதிருக்க? அதை கேட்டோம்னா நான் எதையும் எதிர்பார்க்காம வந்த லோ மட்டும்தான் ரீசன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் தப்பாயிடுச்சு, அதை விட்டுருங்க. 15 கொஸ்டின் தான். அப்போ யார் அதிகமா பயப்படுவாங்க? யாருக்கு? காமனா. காமனா நான் உனக்கு மட்டும் தான் பயப்படுவேன். நான் வந்து கையில் எழுதிருக்கேன். நீ? யாரு? நீ என்ன எழுதிருக்க? நீ கையில எழுதிருக்கியா? உனக்கு நீயே பயப்படுவியா? காமனா யார் பயப்படுவாங்கன்னு கேட்டா அதுக்கு நீ என்ன எழுதிருக்க? நீ தான் எழுதிருக்க. அப்ப இதுல சுஜன் தோத்துட்டான். அப்ப நான் தான் இந்த கேமோட வின்னு. 15 கேள்விதான். ஒரு கேள்வி வந்து வேற மாதிரி போயிடுச்சு. 15ல 14 பாயிண்ட் சுஜன் எடுத்திருக்கோம், 15 பாயிண்ட் எடுத்திருக்கேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவோட வின்னர் நான் தான். நீ தோத்ததுக்கு உனக்கு ஒரு மூக்குல பஞ்சு வாங்கிக்கோ. ஏன்னா குற்றவாளிலாம் கூட்டது ஏன் அவசரம் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு மோர் வீடியோஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.